டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுடைய வேலையை வந்துட்டு பெர்மனன்ட் பண்ணணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்துட்டு சம்பள உயர்வு, அதை தாண்டி அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்கு, அவங்களுக்கான பாதுகாப்பு ஒன்று இருக்கு. அவங்க சிட்டியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து சென்னை மாநகரத்துடைய நாயகன் நாயகி அவங்க எல்லாமே. ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டு குப்பையை எடுத்து போய் போடுறதுக்கே நம்ம ஃபீல் பண்றோம், ஆனால் நம்மள யாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த குப்பையை அவங்க வந்து டெய்லி கலெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கான மரியாதை இது வரைக்கும் யார் கொடுத்துருக்கா சொல்லுங்க? பப்ளிக் ஆகட்டும், அரசு அதிகாரி ஆகட்டும், யார் கொடுத்துருக்கா அவங்களுக்கான மரியாதையை? மழை வெயிலில் உட்காந்துருக்காங்க, ஃபேமிலியை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இதுல எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லைன்னு நமக்கு தெரியல, எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்குன்னு நமக்கு தெரியல. இதுக்கு வந்து இந்த துறையுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அப்பா கே நேரு அவர்கள் வந்துட்டு இதுக்கான முடிவு எடுக்கணும். அவர் தான் இந்த துறையுடைய இவர். நான் நிச்சயமாக அவர்கிட்ட பர்சனலா போய் நான் என்னால முடிஞ்சது இவங்களுக்காக பேசுவேன். இதுக்கான ஒரு ஃபுல் ஸ்டாப்பை கண்டிப்பா நான் எடுப்பேன், சீரியஸா எடுப்பேன். தேங்க்யூ. அண்ணா கேள்வி எதா இருக்கா? இல்ல, இந்த போராட்டத்தை வந்து ஒரு சமூக பார்வையோட மற்றவங்கள எப்படி அணுகணும்னு பாக்குறீங்க சார்? குறிப்பா திரைத்துறையில இருக்கிறவங்களை கூட சொல்லலாம். இல்ல இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து திரைத்துறையில் உள்ளவங்களோ ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீசர்ஸோ அந்த மாதிரி இல்ல, பப்ளிக் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற குப்பையில இருந்து எல்லாமே அவங்க எடுக்கிறாங்க. எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான், இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். ஏன் வந்து இவங்களுக்காக வந்து பாலாஜி நிக்கிறேன் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுல ஏன் மேல குப்பை கொட்டும் போது தான் அதோடைய அருமை நமக்கு தெரிஞ்சு. அதனால வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு இது கிடைக்கணும், நிச்சயமா கிடைக்கும். அதுக்கு என்னுடைய சப்போர்ட் கொஞ்சம் ஸ்பெஷலாவே இருக்கும். நியாயமான போராட்டம் சொல்றீங்க, ஆனா திரைத்துறையில நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க முடியாது சார், எல்லாரும் ஒருவங்க எதிர்பார்க்க முடியும். நம்ம சில பேருக்கு மனசாட்சி இருக்கணும், வரணும், அப்படிதான் கரெக்டா இருக்கும். அது பண்றது கிடையாது சார். அவங்க வீட்டுல வேலை செய்யறாங்க இல்லையா, குக்கு அந்த வேலைக்காரங்க, அவங்களே அவங்க பெருசா மதிக்க கிடையாது சார். அப்படின்னு இவங்களை எப்படி சார் அவங்க இது பண்ணுவாங்க? இதோட பெயின் தெரியாது அவங்களுக்கு, இதோட பெயின் தெரியாது. ஆமா ஆமா ஆமா. எனக்கு சார், எனக்கு காரியம் ஆகணும்னா பாத பூஜை பண்ணதான் சார் செய்வேன். இவங்க தான் மனசால தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த இடத்துல கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க கவர்மெண்ட், இவங்க தூய்மை பணியாளர் தானே, கார்பரேஷன் கீழே தானே வருது. அப்ப இங்க இல்லாம அவங்க எங்க போராடுவாங்க? அவங்க வீட்டுல உட்காந்துருப்பாங்களா? அது கூட இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த துறை அமைச்சர் பேசணும் சார். இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத அமைச்சர் ஏன் பேசுறாரு? சப்போர்ட் பண்ண வேணாம் சார். அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாவது இதை பண்ண ஒரு இது பண்ணல. இங்க இருக்கக்கூடாது ஏந்திரீங்கன்னா என்ன அர்த்தம்? மரியாதை கூட மேயர் எங்க இருக்காங்க, பிரியா மேம் எங்க இருக்காங்க? இங்க தானே இருக்காங்க. அப்ப அவங்க இங்கதான் இருந்து போராடணும், வேற என்ன பண்ண முடியும் அவங்கள? இதுக்கு மேல பிரஷர் அவங்களுக்கு வந்துச்சுன்னா முதல் நாள் நான் நிற்பேன் சார், சீரியஸா நிற்பேன். தலைவரை பார்த்து தலைவர் என்ன பேசுறேன் நமக்கு தெரியாது இல்ல. ஆமா, எப்பயுமே வந்துட்டு அங்க நடக்கிற விஷயம் பெருசா வேற எதுவுமே தெரியாது. பட் அவர் கூப்பிட்டு ஏதாவது பேசிருப்பார், சால்வேஷன் பேசிருப்பாரு சார். நல்ல முறையா பாக்குறேன். பட் ஒரே ஒரு வேண்டுகோள் தான், அங்கேயே இல்லாம இப்ப இங்க இருந்து தாண்டா கதை வேற ஆயிருக்கும். அதுதான் எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு இது. ஜஸ்ட் ஒரு 1 hour கூட தலைவர் இங்க இருந்திருக்கலாம். நிச்சயமா 2-3 சான்ஸ் வந்து தலைவர் மிஸ் பண்ணிட்டாரு. அது என்னைக்காவது ஒரு நாள் வருவார், களத்துக்கு வருவார், கண்டிப்பா வருவார். சக்சஸ்ஃபுல் தான் மாநாடு, அவரு சக்சஸ்ஃபுல் தான். செகண்ட் மதுரை வேற, அவர் ரசிகர் அதிகம், கண்டிப்பா சக்சஸ் தான் என்னுடைய வாழ்த்துக்கு. மேபி இருக்கலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.